ஹலோ கைஸ், இப்போ பார்க்குற டாபிக் ப்ராஸ்பெக்ட் தியரி. ஓகேங்களா? ஸோ ப்ராஸ்பெக்ட் தியரி என்னன்னா, இந்த யார் டெவலப் பண்ண பார்த்தீங்கன்னா டேனியல் ஹெகமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மோஸ் ட்விஸ்கின்னு சொல்லிட்டு 1979 இந்த தேரி டெவலப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தேரி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆர் மோர் சென்சிட்டிவ் டு லாஸஸ் தென் கெயின்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து ஒரு 10 ரூபா வந்து ப்ராஃபிட் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதே 10 ரூபா லாஸ் ஆனால் அதை விட கஷ்டப்படுறாங்க, அதை விட சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அந்த ப்ராஸ்பெக்ட் தேரி பேசிக். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன கீ கான்செப்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க மெஷர் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட், இப்போ கரண்ட்டாக அவங்க எதில் இருக்காங்களோ, எந்த ப்ரைஸில் இருக்காங்களோ, அல்லது எதில் வாங்கியிருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ரீட்டெயிலர் சொல்லலாம் வச்சுக்கிங்களேன். இப்போது ஒரு பொருள் வந்து ரீட்டைல் எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கோல்டு தான் கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு கோல்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். கோல்டு வந்து வாங்கும்போது அங்கே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50,000 இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 கிராம்ஸ் 50,000 வாங்கினாங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்க வேலையிலேருந்து அவங்களுக்கு கரண்ட்டாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் வந்து அதிகமாச்சுன்னா அவங்க ஓகே அதிகமாக இருக்குது ஃபீல் பண்ணுறாங்க. இதே வந்து ஒரு 1000 2000 கம்மியாச்சுன்னா தே ஃபீல் ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ கம்மியாச்சு, நம்ம வந்து அவங்களும் அவங்க மணி யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு அவங்க வாங்கின ப்ரைஸை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த கீன்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்கிறாங்க. என்னன்னா லாஸ் அவர்ஷன். ஸோ லாஸ் அவர்ஷன் பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் சென்சிட்டிவ் டு லாஸஸ் தென் த கெயின்ஸ் ஈக்குவல் மேக்ட். அதாவது வந்து இப்போ அவங்க ப்ரைஸ்லேருந்து அவங்க 50,000 வாங்கினாங்கன்னா 52,000 ஆனால் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறது வந்து ஓகே இட்ஸ் குட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே 2,000 கம்மியாச்சு 40,000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபீல் வந்து நேற்று தான் வாங்கினேன், அதுக்குள்ளே இவ்வளோ கம்மியாகிடுச்சு, நான் இன்றைக்கி வாங்கிக்கலாமே சொல்லிட்டு அந்த ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த ஃபீல் அவங்க வந்து அந்த ஃபீல் பண்ணுறாங்க இல்லை, மோர் சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அதான் வந்து லாஸ் அவர்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமென்ஷன் சென்சிட்டிவிட்டி. ஸோ டிமென்ஷன் சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா இது போத் ரெண்டு சைடுமே வந்து மோர் சென்சிட்டிவ் டு ஸ்மால் கெயின்ஸ் அண்ட் ஸ்மால் லாஸஸ்க்கு வந்து மோர் சென்சிட்டிவ் பண்ணுது. இப்போ கொஞ்சமாக 10 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சாலும் அது வந்து நல்லா துள்ளி குதிக்கிறது, அது 10 ரூபா லாஸ் ஆனாலும் ரொம்ப சோகமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி இருக்கவங்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சேமாக ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் லாஸுக்கும் கொஞ்சம் கெயினுக்குமே வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்டிவிட்டி. ஸோ சப்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இண்டிவிஜுவல் நபர் வந்து ஒரு விஷயத்தில் வந்து மல்டிபிள் கெயின். ஓகேங்களா? அது வாட் எவர் இட் இஸ், அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷேர்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபிள்ஸ் கெயின்ஸ் ஏர்ன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அது செப்பரேட்டாக தருகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் கெயின் ஒரு 1000 ஒரு 10,000 அவங்க ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 வந்து இந்த 1000 வந்து இபி கட்டணும், இந்த 1000 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வாங்கணும். அதை வந்து ஒரு பர்பஸ்க்காக அந்த செப்பரேட் பண்ணுறாங்க ப்ராஃபிட் இது சொல்லிட்டு. பட் இன் திஸ் கேஸ் அவங்க அதை வந்து ஓவராலாக பார்க்குறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் லாஸ் வந்தாலும் அந்த 10 விஷயத்துலேருந்து லாஸ் வந்தாலும் அவங்க அந்த லாஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு மொத்தம் ஓவராலாக பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஓவரால் லாஸாக பார்க்குறாங்க. நீங்கள் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் தனித்தனியாக பார்க்குறீங்க, ஆனால் லாஸ் வந்தால் மட்டும் ஏன் ஒன்றா பார்க்குறீங்க? ஸோ அதான் அந்த தேரியோட கான்செப்ட். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது என்ன அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அது வந்து சொல்லிட்டு பேசிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிஃபிகேஷன். அதாவது தெரியும் எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிஃபை பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிஷன். ஸோ ஃபினான்ஷியல் டிசிஷனை பொறுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம், இப்போ ஃபினான்ஷியல் டிசிஷன் நம்ம எடுக்க போகிறோம்னா அதில் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பொட்டன்ஷியல் கெயின் எவ்வளோ பண்ண முடியும், எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் சீக்கிங் பிஹேவியர். நம்ம ரிஸ்க் எவ்வளோ ஃபேஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ பொட்டன்ஷியல் லாஸ் ஆகும், பொட்டன்ஷியல் கெயின் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், பொட்டன்ஷியல் லாஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ வந்து நமக்கு அது பெருசாக இம்பாக்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஓகே இது நம்ம நார்மல் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கும். இல்லைங்களா? இன்கேஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா இருக்கணும். இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா ஸோ வந்து இந்த தேவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்ம கிட்ட வருதுன்னு சொல்லலாம் பேசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சூமர் பிஹேவியர். ஸோ கன்சூமர் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து மோர் இன்ஃப்ளூயன்ஸ் பை லாஸ் ஃபார்மிங். கன்சூமர் மோர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை லாஸ் ஃபார்மிங் தென் த கெயின்ஸ் ஃபார்மிங். அதான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொட்டன்ஷியல் லாஸ்க்கு வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்க. விவசாயிங்க அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்க பொட்டன்ஷியல் லாஸ்க்கு கம்பேரிங் பொட்டன்ஷியல் கெயினுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இடத்துல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க இதுக்கு அதிகமாக ஃபீல் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அது அப்போ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி உள்ள லாஸ் வந்து தெரிஞ்சிருக்கோ. ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதுதான் உங்கள் நார்மல் தான், அதிகமாக ரேட் ஏறிடும். இன்கேஸ் அந்த கோல்டு எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கோல்டு வந்து வாங்கிட்டு 50,000 வாங்கிட்டு இப்போ 2,000 கம்மியாக இருக்குது, 40,000 ஆயிருக்குன்னா ஓகே இன்னும் 10 days 2 days வந்து அதிகமாகிடும், அது தெரியும் எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்க வந்து நார்மலாக வச்சுட்டு அதை போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன்னா இன்கேஸ் அது ஃப்ளெக்சுவேட்டடாக தான் இருக்கும், ரேட் ஏறிட்டு அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக் சரி கன்சூமர் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சரியாக இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம பிஃபோர் தெரிஞ்சிச்சுன்னு ஓகே இங்கே சான்சஸ் இருக்குது நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள் மேக் இர்ரிலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ரிலேஷன்லாம் ஒரு பகுத்தறிவோட ஒரு டிசிஷன் மேக் பண்ணுது. ரிலேஷன்லாம் ஒரு பகுத்தறிவற்ற ஒரு டிசிஷன் மேக் பண்ணுது இர்ரிலேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? பீப்புள்ஸ் வந்து ஒரு யோசிக்காமல் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறாங்க
அண்டர் த ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி, ஒரு ரிஸ்கில் இருக்கும்போதோ ஒரு ஆபத்தில் இருக்கும்போதோ அன்சர்டனிட்டி ஒரு நிலையில்லாத தன்மை இருக்கும்போதோ அவங்க வந்து தப்பான முடிவில் எடுக்கிறாங்க. சச்சஸ் அதாவது அவாய்டிங் ஸ்மால் ரிஸ்க், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாஸை ஒரு சின்ன ஒரு ரிஸ்க்கை வந்து அவங்க தடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு பெரிய ரிஸ்கில் போய்ட்டு விழுந்துடுறாங்க. பெரிய ரிஸ்கில் போய்ட்டு பெரிய ஒரு லாஸில் போய் சின்ன லாஸை ஸ்கிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய லாஸை போய்ட்டு மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி அவங்க முன்கூட்டியே ப்ரிப்பேராக இருந்தாங்கன்னா ஓகே நம்ம இந்த லாஸை நம்ம அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் இதில் அதிகமாக கெயின் பண்ண முடியும் சொல்லிட்டு அவங்க அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் இஸ் ஹவு வி ஹேண்டில் த லாஸஸ் ஆர் கெயின்ஸ். ஓகேங்களா? நம்ம லாஸ் வந்தாலும் அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடாது, ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக ஃபீல் பண்ணும்போது நியூட்ரலாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு ஹியூமன் ஸ்டேட்டுக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஒரு குட் மைண்ட் ஸ்டேட்டுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாலிசி. ஸோ பப்ளிக் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராஸ்பெக்ட் தெரிய கேன் ஹெல்ப் பாலிசி மேக்கர்ஸ் டிசைன் எஃபெக்டிவ் இன்னோவேஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பாலிசி மேக்கர்ஸ் வந்து இந்த டிசைன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பப்ளிக் பிஹேவியருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து இப்போ எதனா ஒரு பொருள் இப்போ ரேட் அதிகமாகிடுச்சு கம்மியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, ஸோ அதை வந்து இவங்க ஹேண்டில் பண்ண முடியும் பப்ளிக் பாலிசினால. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் பிஃபோர் த பப்ளிக் பாலிசி ஆஃப்டர் த பப்ளிக் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நிறையா வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அதுக்கு முன்னாடி வாங்குறவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதனா ஒரு சின்ன அலைன்மெண்ட் எதனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கறது மூலமாக அவங்க தெய்வமே ஃபீல் ஆட்ஸ் அ குட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அதை ஒரு இருப்பது உங்கள் பாலா.